2 வயதான குழந்தைகளுக்கு நம்ம கொஞ்சம் ஒரு பெரிய இலையோ அல்லது பெரிய தட்டோ போட்டு பீட்ரூட்டு, கேரட்டு, கீரை, அப்பளம், வடகம், அதுக்கப்புறம் பொங்கல், அதுக்கப்புறம் ப்ரெட்டு துண்டு, ப்ரெட்டுகள், ப்ரெட்டு டோஸ்ட்டு, அந்த மாதிரிலாம் எல்லா விதமான உணவு பண்டங்களையும் கொஞ்சம் 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 அந்த தட்டில் போட்டு வைக்கணும். நிறைய போடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சம் போட்டு வச்சு சாப்பிடு, சாப்பிடு, அப்பம் எது பிடிக்குதோ சாப்பிடு அப்படின்னு சொன்னால் குழந்தை சாப்பிடாத. நிஜமாக ஒன்றுத்தையா எடுத்து ஆராய்ச்சி பண்ணும். ஒன்று எடுக்கும், கொஞ்சம் நாள் வாய்கிட்டு கொண்டு தூக்கி கிளம்பிடும், ஒன்று தூக்கி நக்கி பார்க்கும். சில குழந்தை தட்டோட கீழே வாழ்ந்து கவுத்து விட்டுரும். எல்லாமே பண்ணுங்கள். ஆனால் அதுக்கெல்லாம் நம்ம வேஸ்ட்டாக போகிறது இந்த மாதிரி நினச்சிக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கணும். அதாவது இந்த உணவுகளுடைய என்னென்ன இருக்குங்கிற அந்த குழந்தைகளுக்கு அது கொஞ்சம் பார்க்குங்கள் இல்லையா? அப்போ அதுக்கு சாப்பிடணுன்னு ஆசை வரும். கலர் கலராக இருக்கிறத பார்த்தா ஆசை வரும். பச்சை கலராக இருக்குது கீரை, பீட்ரூட் ரோஸ் கலராக இருக்குது, கேரட்டு மஞ்சள் கலராக இருக்குது, அதுக்கப்புறம் முத்து 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 முத்தாக அந்த ஜவ்வரிசி வடகம் இருக்குது, நீட்டாக என்னமோ ஒரு வடகம் இருக்குது, அப்புறம் புஷ்ஷுன்னு ஒன்று ரவுண்டாக ஒன்று போட்டுருக்குது, அப்புறம் இது என்னமோ ப்ரௌன் கலரில் இருக்குது, இது இன்னும் வெள்ளை கலரில் தித்திப்பா, இது மாதிரி தித்திப்பா நம்ம ஜீரா மாதிரி போட்டுருக்குது அப்படின்னு பார்த்ததுன்னா முதல்லலாம் கொஞ்சம் விளையாட்டு பண்ணால் கூட கொஞ்ச நாள் ஆக ஆக குழந்தைகள் தானாகவே அதுகளை சாப்பிட ஆரம்பிக்கும். அப்போ குழந்தைகள் எது விருப்பப்பட்டு சாப்பிட்றதுன்றதை நம்ம கண்டுபிடிச்சி அந்த மாதிரி உணவுகளை அதுக்கெல்லாம் வயிறம்பவே கூட கொடுத்துக்கலாம். சின்ன குழந்தையாக இருக்கிறதுனால என்ன வயிறம்ப ஜீரா ஊட்டினா கூட ஒன்றும் ஆகிடாது. அதுக்கு எது பிடிக்கிறதோ அதை நம்ம கொடுத்து அது பழக்கப்படுத்தி அதுவே சாப்பிட்றதுக்கு உண்டான பழக்கத்தை படுத்திடலாம். எப்போ தான் குட்டி பாப்பா தானே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு சாதம், உப்பு, அதில் ஒரு நெய், அது என்ன குழைய பிசைஞ்சு ஒரு அப்பளத்தை நம்ம கையில் நம்ம அது பதிச்சாட்டோம்னா அதுக்கு என்ன உணவுகள் இருக்குதுன்னு தெரியாது. அதனால் குழந்தைகளுக்கு சாப்பிட வைக்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம ஐடியாக்களெல்லாம் பண்ணலாம். குழந்தை சாப்பிட்டே இருந்துச்சு, இது கேரட் காய், இது சாப்பிட்டா நின்னா கண்ணு நின்று கூர்மையாக தெரியும், தெரியுமா? இதை பற்றியா ரோஸ் கலர் காய் பற்றியா பீட்ரூட் திதிப்பாக இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னு நம்ம சாப்பிட்ற மாதிரி அது தட்டிலேருந்து எடுத்து அப்படின்னு பண்ணி காட்டினோம்னா குழந்தைகளும் ஜாலியாக விளையாட்டு போடுமா சாப்பிட ஆரம்பிச்சிடும். இந்த பதிவை பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.